ஹலோ aspirants, வெல்கம் டு தி இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ளேலிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோமா, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தோம், சிலபஸ் என்னென்ன காமிச்சிருந்தோம். அகைன் அந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ சிலபஸ் ஒரு தடவை திரும்ப பார்த்துக்கோங்க. அகைன் வெல்கம் டு இன்டர்னல் செக்யூரிட்டி பிளேலிஸ்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி செஷன். ஸோ நான் திரும்ப சொல்லிடுறேன், இந்த லெக்சர் பார்க்கும்போது அப்பப்போ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அந்த நோட்ஸில் வந்து காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸும் முக்கியமான கீவேர்ட்ஸும் இதை நான் வந்து எக்ஸாமில் எழுதி காட்டணும். இதில் இந்த இடத்துல நான் வேல்யூடேஷன் பண்ணணுன்றத, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இடத்துல நான் வேல்யூடேஷன் பண்ணணுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெக்சரில் இல்லை இந்த லெக்சரில் இல்லை அப்கமிங் லெக்சர்ஸில் உங்களுக்கு என்ன இல்லை ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்க லெக்சர்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட யூ கேன் ரெடிலி கமெண்ட் அண்ட் தட் கமெண்ட் வில் பி டெஃபினெட்லி ஆன்சர் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த செக்ஷன் முடிச்சிருந்தோம். இப்போ தேர்ட் ஹெட்டிங் நம்ம போக போகிறோம். ஸோ இது பார்த்துட்டோம். ஸோ இப்போ தேர்ட் ஹெட்டிங் ஏன்ஷியன்ட் முடிச்சிட்டோமா. ஏன்ஷியன்ட்லேருந்து இப்போ நம்ம மெடிவலுக்கு வந்துட்டோம். ஸோ மெடிவலில் உங்களுக்கே வந்து தெரியும், மெடிவல் டைமில் வந்து அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெல்லி சுல்தானேட்டு, டெக்கான் சுல்தானேட்டு, அந்த டைமில் இருந்த ரஜபுட்ஸு, மராத்தாஸு, ஸோ இவங்களுக்குள்ள இன்டர்னல் பிரச்சனையும் இருந்துச்சு, எக்ஸ்டர்னல் பிரச்சனையும் இருந்துச்சு. ஸோ அதான், ஸோ டியூரிங் த மெடிவல் ஏரா இந்தியாஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர், டெல்லி சுல்தானேட், டெக்கான் சுல்தானேட், ரஜபுட் கிங்டம்ஸ், விஜயநகர் எம்பையர் அண்ட் லேட்டர் ஃபைனலாக நமக்கு முகல் எம்பையர் வந்திருப்பாங்க. ஸோ இந்த இராக் வந்து 2 செக்யூரிட்டி டைமென்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெரிட்டோரியல் டிஃபென்ஸ். ஸோ நம்ம டெரிட்டரி டிஃபெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இப்போ டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து டெல்லி வந்து திரும்ப இன்வேடர்ஸ்னால அட்டாக் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து நமக்கு என்ன சொல்லுச்சுன்னா ஜியோ பொலிட்டிக்கல் வல்னரபிலிட்டிஸை இது காட்டுது. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதிகமாக பயன்படுத்தணும். ஒரு ஜென்ரலாக நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம எழுதிட்டே வரும்போது அது ஒரு எஸ்ஏ டைப் ஆஃப் ஆன்சராகவோ ஒரு ஜென்ரல் ஆன்சராகவோ வரும். இன்டர்னல் செக்யூரிட்டிக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ பொலிட்டிக்கல் வல்னரபிலிட்டிஸ், இல்லை வந்து நார்த் வெஸ்ட் அங்கே வந்து இருக்கிற ஒரு இன்சர்ஜென்சி. ஸோ அந்த மாதிரியான இன்டர்னல் செக்யூரிட்டி வார்த்தைகள் பயன்படுத்தணும். ஸோ இங்கே வந்து டெல்லியில் அதுலேயும் குறிப்பாக நார்த் வெஸ்ட்டில் வந்து அதிகமாக ரைட்ஸ் நடந்துகிட்டே இருந்ததுனால வந்து ஜியோ பொலிட்டிக்கல் வல்னரபிலிட்டி இது காட்டுது. அதுலேயும் குறிப்பாக முகல்ஸ் வந்து குறிப்பிட்ட சிட்டிஸ் வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னா லாகூர், முல்தான், காபுல், அப்புறம் வந்து காந்தஹார், இது எல்லாத்தையுமே வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஈவன் அக்ரிகல்ச்சர் ரீஜன்ஸ் லைக் அந்த டாப் ரீஜன்லாம் வந்து ப்ரொடெக்ஷன். ஏன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து நமக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அதை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண மட்டும்னா நமக்கு வர ரெவன்யூவும் போயிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெரிட்டோரியல் டிஃபென்ஸ். ரெண்டாவது அந்த டெரிட்டோரியல் டிஃபென்ஸ்குள்ள இருக்க இன்டர்னல் செக்யூரிட்டி. ஏன்னா பெங்காலில், புண்டேல்கண்டில், அப்புறம் டெக்கான்லாம் வந்து திரும்ப முகல் அத்தாரிட்டி வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டெக்கான் வார்ஸ், அங்கே வந்து முகல்ஸ்க்கும் மராத்தாஸ்க்கும் வார்ஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இது வந்து டெரிட்டோரியல் கான்குவெஸ்ட் மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி யார் அதிகமாக காட்டுறாங்க அப்படின்றதும் இருந்துச்சு. ஸோ அப்போ சுல்தான்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, டெல்லி சுல்தான்ஸ் வந்து கோத்வால் சிஸ்டம் அப்படின்ற ஒரு போலீஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்து அதை லேட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு போலீஸ் நெட்வொர்க் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரீட் லெவல் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைனிங், மார்க்கெட் ரெகுலேஷன் அண்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். இது ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்டும் கூட. ஸோ அப்போ இதில் நம்ம கீ பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மெடிவல் இந்தியா வந்து த்ரெட்ஸ் வந்து ஃபாரின் த்ரெட்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்னலாகவும் மெடிவல் இந்தியாவுக்கு த்ரெட்ஸ் இருந்துச்சு. கிளான் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, கிரிமினல் ட்ரைப்ஸ் இருந்தாங்க அந்த டைமில், டாக்ஸுக்கான ரிபல்லியன்ஸும் இருந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியாஸ் லாங் ஸ்ட்ரகிள் டு மெயின்டைன் தி இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி வைல் டிஃபெண்டிங் தி எக்ஸ்டர்னல் பவுண்டரிஸ் ஆல்சோ. ஸோ மெடிவல் இது பார்த்துட்டோம். அடுத்து நம்மளோட கொலோனியல், அதாவது நம்ம பிரிட்டிஷ் ஏராவில் இருந்த அந்த த்ரெட்ஸ், அந்த டைமில் இருந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஸோ பிரிட்டிஷ் ரூல் வந்து ஃபண்டமெண்டலி வந்து ஆல்டர் பண்ணாங்க. அந்த செக்யூரிட்டிக்கான மீனிங்கே வந்து கொலோனியல் டைமில் கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க. ஏன்னா அந்த டைமில் இந்த பிரிட்டிஷ் ஏரா வந்து இந்தியன் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இருந்தது கிடையாது. ஸோ இட் எக்ஸிஸ்டட் டு ப்ரொடெக்ட் தி பிரிட்டிஷ் எம்பையர் இட் செல்ஃப். ஏன்னா அந்த போலீஸ் ஃபோர்ஸஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் தி 1857 ரிவோல்ட், அவங்க வந்து இந்த லாஜிக்கை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஆக்ட் ஆஃப் 1861, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மிலிட்ரி டைப் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸை வந்து டிசைன் பண்ணாங்க. ஆனால் அவங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக டிசைன் பண்ணல, வர்ற க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அரசாங்கத்தை எதிர்த்து வர க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும், மக்களை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க ஏதாவது பிளான் பண்ணுறாங்களான்னு சர்வைலன்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து ஒருவேளை அவங்க கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த டிசென்ட்டை வந்து சப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சிட்டிசன் சேஃப்டிக்காக இல்லை, இந்த 3 விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸும் வர ஆரம்பிச்சாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இம்பீரியல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ 1909. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக இம்பீரியல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ 1909 வந்து கொண்டு வந்தாங்க. இது ப்ரிலிம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ பிரிட்டிஷ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வயலன்ஸ் டு என்ஃபோர்ஸ் செக்யூரிட்டி, வெதர் இட் வாஸ் ஜாலியன்வாலாபாக் மசாக்கர் எப்போ நடந்துச்சு 1919, இல்லை வந்து மொபிலா ரிபல்லியன் கேரளாவில், இல்லை ட்ரைபல்ஸ் அவங்க ரிவல்ட் பண்ணும்போது அதை ப்ரூட்டலாக கிராக் டவுன் பண்ணுறது ஜார்க்கண்ட் ரீஜன், சென்ட்ரல் இந்தியா ரீஜன்ஸில். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா
பிரிட்டிஷோட அந்த பொலிட்டிக்கலுக்கு த்ரெட் வருதுன்னா, அவங்க அத எலிமினேட் பண்றதுக்கு தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இது சொல்லுது. ஸோ இந்த கொலோனியல் மைண்ட் செட்ட தான் வந்து நம்ம லேட்டர் இந்தியன் கவர்ன்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதனாலவோ என்னவோ, இப்போ வரைக்கும் சிட்டிசன்ஸ்க்கும் போலீஸுக்குமான அந்த ஒரு ரிலேஷன் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமலே போயிட்டுருக்கு. ஒரு போலீஸ் மேல ஒரு ட்ரஸ்ட் இல்லாமலே போயிட்டுருக்கு நெறைய ரீஜன்ல. ஸோ மூவிங் ஆன் டூ நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியால எப்படி செக்யூரிட்டி இருக்கு? ஸோ 1947க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து நெறையா சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுச்சு. கேரளால இருக்கிற பீப்பிள் அவங்க வோட் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட் வேற மாரி இருக்கும். ராஜஸ்தான்ல இருக்கும்போது பீப்பிள் அவங்க வோட்டிங் மைண்ட் செட் வேற மாரி இருக்கும். நாகாலாந்துல பீப்பிளோட மைண்ட் செட் வேற மாரி இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற பீப்பிளோட மைண்ட் செட் வேற மாரி இருக்கும். ஸோ அதனாலவே என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட் டிஸ்கைஸ்ட் அஸ் அ கண்ட்ரி அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத நம்ம கோட் பண்ணலாம். So protecting such a diverse federation requires a security system that is democratic. அது மக்கள் கிட்ட இருந்து கேட்கிற மக்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் அவங்க எடுக்கிற முடிவுல ரொம்ப ஃபர்மாவும் இருக்கணும். ஸோ டெமோக்ராட்டிக் இன் கேரக்டர் பட் ஃபர்ம் இன் ரெஸ்பான்ஸ். Early challenges illustrate this complexity. For example, Hyderabad police action 1948ல, அப்புறம் வந்து கோவா லிபரேஷன் 1961ல. ஸோ ஹைதராபாத் போலீஸ் ஆக்ஷன் வந்து ஹைதராபாத் ஸ்டேட் வந்து நாங்க வேறு ஒரு நாட்டு கூட போய் சேர போறோம், இந்தியா கூட சேர விரும்பலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இருந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ரெஸ்பெக்டட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க வந்து போலீஸ் ஃபோர்ஸை வச்சு ஹைதராபாத்தை வந்து நம்ம இந்தியா கூட சேர்த்திருப்பாங்க. தென் கோவா லிபரேஷன் 1961, சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் அண்ட்ரஸ்ட், நாகா இன்சர்ஜென்சி, இது எல்லாமே என்ன ரிவீல் பண்ணுது அப்படின்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி வாஸ் ஆஸ் கிரிட்டிக்கல் ஆஸ் எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ். ஸோ இந்தியா வந்து புதுசாக நம்ம கூட சேர்த்த நாகாலாந்து, அசாமு, கோவா, ஹைதராபாத், ஸோ இவங்களுக்கு கோவமும் இருக்கும், நம்மளை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சேர்க்குறாங்க காஷ்மீருக்கு இருக்கிற மாதிரி. ஸோ அதையும் நம்ம அக்காமடேட் பண்ணணும். அட் த சேம் டைம் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸையும் நம்ம வந்து பார்க்கணும். அங்கே பாப்புலேஷன் அவங்களுடைய தேவைகளையும் நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ தீஸ் ஏர்லி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் ஷேப்ட் இந்தியாஸ் ஃபியூச்சர் செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சர். அதனால தான் நம்ம வந்து அசாம் ரைஃபிள்ஸு, சிஆர்பிஎஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஏபிஎஃப் இந்த மாதிரி நிறையா ஏஜென்சிஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி பாகிஸ்தான் கூட நம்ம வார் பண்ணியிருப்போம் 1965ல, 1971ல. அதே மாதிரி சைனா கூட வந்து 1962ல பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீரில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி மட்டும் இல்லை, அது வந்து பாகிஸ்தானோட ஒரு ப்ராக்சி வார். அதே மாதிரி வந்து நம்ம இங்கே இருக்கிற நக்சலைட் மூமெண்ட்ஸ் வந்து அது ஜஸ்ட் நம்மளோட சோஷியோ எக்கனாமிக்லேருந்து உருவாகிறது கிடையாது. அது வந்து குளோபல் லெவலில் இருக்க அந்த மாவோயிஸ்ட் ஐடியாலஜி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது தான். அப்படின்றப்ப இந்த இடத்துல தேர் இஸ் இன்டர்பிளே பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் ஆக்டர்ஸ். அது இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டி ரியாலிட்டியை அகைன் ப்ரூவ் பண்ணுது. ஸோ இப்போ அடுத்து இண்டிபெண்டன்ஸில் பார்த்துட்டோம். அடுத்து வந்து குளோபலைசேஷன் நடந்ததுக்கப்புறம், குளோபலைசேஷன் வந்து 1991ல் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோமா, அப்போ குளோபலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் எப்படி வந்து அகைன் செக்யூரிட்டியோட இது மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் 1991க்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறோம். ஸோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறப்ப நம்மளுடைய அந்த டெரரிசம், நம்ம ஃபேஸ் பண்ணுற டெரரிசம் சேலஞ்சும் இன்னும் வந்து அது எக்ஸ்போஸ் ஆகுது, அதுவும் இன்னும் வளருது. ஃபார் எக்ஸாம்பிள், நியூயார்க்கில் வந்து ஒரு மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா, மும்பையில் வந்து நமக்கு சேவிங்ஸ் அடியாகும். அதே மாதிரி வந்து எங்கேயோ ஒருத்தவங்க ஒரு மூலையில் வந்து இந்தியாவை நோக்கி ஒரு சைபர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டம்ஸ் வந்து அது அட்டாக் ஆகும், நம்மளோட ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நார்காட்டிக்ஸ் வந்து இந்த கோல்டன் கிரெசன்ட், நான் சொன்னேன்ல கோல்டன் கிரெசன்ட்ன்றது ஒரு ஒப்பியம் கடத்துகிற ஒரு ஏரியா. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஸோ PAI, இதுதான் கோல்டன் கிரெசன்ட். ஸோ அது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த பார்டர் மூலியமா உள்ள வர்றப்போ, இந்தியாவில் பக்கத்தில் இருக்க பஞ்சாப்ல இருக்க யூத் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களை ஈஸியாக டீஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப நார்காட்டிக்ஸ் டிராஃபிக் த்ரூ கோல்டன் கிரெசன்ட் குட் டீஸ்டெபிலைஸ் பஞ்சாப்ஸ் யூத். ஸோ அப்போ அதே மாதிரி கராச்சியில் இருக்க டெரரிஸ்ட் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மும்பையில் பண்ண முடியும், கடல் வழியாக வந்து சேட்டலைட் மொபைல் வச்சு, ஜிபிஎஸ் ஃபோனை வச்சு. அப்போ இது எல்லாமே வந்து 1991க்கு அப்புறம் இவால்வ் ஆகிற புது வகையான டெரரிசம். ஸோ திஸ் எரா 1991க்கு அப்புறம் குளோபலைசேஷன் எரா வந்து இன்ட்ரடியூஸ்ட் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் சச் அஸ் நாக்ரோ டெரரிசம், நாக்ரோ சப்ஸ்டன்சஸ், ட்ரக் பேஸ்டு, சைபர் கிரைமு, ஃபேக் கரன்சி, அப்புறம் வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் நெட்வொர்க்ஸ், ரேடிகலைசேஷன் த்ரூ சோஷியல் மீடியா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நேஷனல் அண்ட் டிரான்ஸ்நேஷனல் இஷ்யூவாக இந்தியாவுக்கு வருது. ஸோ அட் த சேம் டைம் ISIS இன்ஸ்பயர்ட் மாடியூல்ஸ் இன் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, இது எல்லாமே 2016க்கு அப்புறம் வந்து டிஜிட்டல் டாக்டரின் மூலிமா உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ட்ரோன் பேஸ்ட் வெப்பன் சிஸ்டம் நடக்குது.
ட்ரக் ட்ராப்ஸ் பஞ்சாப் பார்டர்ல 2021ல நடக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி பார்டர் மேனேஜ்மெண்ட்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்றத நமக்கு காட்டுது. ஸோ இதனாலவோ என்னவோ வந்து இன்னைக்கு இருக்கிற செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து வி கேனாட் ரிலை ஆன் ட்ரெடிஷனல் போலீசிங். கன்வென்ஷனல் போலீசிங் நம்ம பண்றதுனால முடியாது. சிஸ்டம்ஸ் மாற மாற நம்மளோட ஏஜென்சிஸும் அதுக்கேத்த மாரி அடாப்ட் பண்ணணும். ஸோ டிஃபரண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கோஆர்டினேட் பண்ணி ஒண்ணா வந்து செயல்படணும். ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸும், மிலிட்டரி யூனிட்ஸும் ஒன்றுபட்டு செயல்படணும். ஸோ இப்ப 1981 குளோபலைசேஷன் பார்த்துட்டோம். 2014க்கு அப்புறம் 2025 வரைக்கும் எப்படி மாறியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செக்யூரிட்டி வந்து ஒரு மல்டி டொமைனா, ஒரு டெக்னாலஜி ட்ரிவனா மாறியிருக்கு. ஸோ ஏன்னா, கல்வான் கிளாஷ்ல ஒரு லேண்ட் பேஸ்டு சர்ஃபேஸ் எப்படி வல்னரபிளா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு. அதே மாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் 2021 அட்டாக் வந்து ஏர் ஸ்பேஸ் செக்யூரிட்டியும் நமக்கு வந்து இன்னும் வல்னரபிளா தான் இருக்கு. மணிப்பூர் வயலன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எத்னிக் போலரைசேஷன் மூலியமா எப்படி இந்தியால வந்து இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் பெங்களூர் ராமேஸ்வரம் கெஃபே பிளாஸ்ட் வந்து எப்படி வந்து மைக்ரோ ஐஇடி அட்டாக்ஸ் மூலியமா நம்மளோட கான்ஃபிடன்ஸ வந்து டீஸ்டபிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் நம்ம காஃபி குடிக்கிறோம், சாப்பிடுறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்குது. ஸோ அப்படின்றப்ப நமக்கு ஒரு ட்ராமாவா அது வந்து கிரியேட் பண்ணுது. அப்புறம் பஹல்காம் அட்டாக். டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறோம். தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புறோம், கேரளாலேருந்து கிளம்புறோம், மகாராஷ்டிராலேருந்து கிளம்புறோம். அது ஒரு அது ஒரு ஃபாரின் வேலி மாரி இருக்கு. அங்க போய் நம்ம டூரிசம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்றாங்க. அது இன்னும் குறிப்பிட்ட ரிலிஜியன வந்து நம்ம அட்டாக் பண்றாங்க அப்படின்றப்போ, இது வந்து ஒரு டார்கெட்டடா இருக்கு. அதே மாரி இப்ப ரீசென்ட்டா 2025 அந்த ரெட் ஃபோர்ட் அட்டாக். ஸோ இதுவரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, ஹை ஃபுட்ஃபால் ரீஜியன்ஸ் எங்கெங்க இருக்கோ, அத டார்கெட் பண்றாங்க அப்படின்றது இத சொல்ல வருது. ஸோ தீஸ் இன்சிடென்ட்ஸ் ஷோ தட் செக்யூரிட்டி டுடே இஸ் நோ லாங்கர் அபவுட் சோல்ஜர்ஸ் அலோன். ஸோ செக்யூரிட்டி இஸ் அபவுட் கண்ட்ரோலிங் நரேட்டிவ்ஸ். எப்படி நரேட்டிவ்ஸ கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி நரேட்டிவ்ஸ செட் பண்றாங்க அப்படின்றது. சைபர் ஸ்பேஸ் எப்படி மேனேஜ் பண்றாங்க, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி புரொடெக்ட் பண்றாங்க, சோஷியல் ஹார்மனி எப்படி என்ஷூர் பண்றாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ரெகுலேட் பண்றாங்க, அண்ட் ஃபைனலி ராடிகலைசேஷன் எப்படி பிரிவென்ட் பண்றாங்க. இதுதான் இப்ப இருக்கிற போலீஸ் ஆஃபீசர்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. நாட் ஜஸ்ட் மெயின்டெய்னிங் லா அண்ட் ஆர்டர். அது கன்வென்ஷனல் போலீசிங். பட் இப்போ இருக்க மாடர்ன் போலீசிங், போலீஸ் ரிஃபார்ம்ஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஸோ மாடர்ன் இந்தியன் டெஃபினிஷன் ஆஃப் செக்யூரிட்டி வந்து பீப்பிள் சென்ட்ரிக்கா மாறிட்டே வருது. இட் இஸ் அபவுட் என்ஷூரிங் தட் a student in Imphal, a shopkeeper in Srinagar, a farmer in Bastar, and a software engineer in Bengaluru, they all must feel equally protected. ஸோ இப்போ நம்ம செக்யூரிட்டியோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஃபைனலாக இப்போ தான் நம்ம செக்யூரிட்டியோட டெஃபினிஷனுக்கே வர்றோம். ஸோ செக்யூரிட்டி டுடே இஸ் அ கண்டினியூஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இந்தியாஸ் பீப்புள், அவங்களோட டெரிட்டரி, அவங்களோட எக்கனாமி, அவங்களோட இன்ஸ்டிடியூஷன், அவங்களோட டிஜிட்டல் நெட்வொர்க், அவங்களோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அண்ட் அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர். இது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் செக்யூரிட்டி. இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம லேசாக அசால்ட்டாக இருந்துட்டு அடுத்து அதை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறது கிடையாது. கண்டினியூஸாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ யார்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்? Both threats originating from inside the country as well as outside the country. So it includes preventing violence, responding to crisis, ensuring stability, and upholding democratic values. It requires combined effort of the military forces, police, intelligence forces, civil society, technology institutions, and citizens themselves. ஸோ இதோட நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்ட் 2ல இன்ட்ரோடக்ஷனில் எது வரைக்கும் வந்திருக்கோம், செக்யூரிட்டி என்னன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியாவோட யூனிக் கான்டெக்ஸ்ட், அதில் எப்படி வந்து செக்யூரிட்டி கொஞ்சம் இன்டர்னல் செக்யூரிட்டிலேருந்து விலகி வருது அப்படின்றது வந்து அடுத்து நம்ம செகண்ட் பார்ட் 3ல வந்து பார்ப்போம். பார்ட் 2 இது முடிஞ்சிருச்சு. சாப்டர் 1ஓட பார்ட் 3ல வந்து நம்ம இந்த ஹெட்டிங் நம்ம பார்ப்போம். இந்த பிளேலிஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டியை கம்ப்ளீட்டாக நம்மளோட மதர் டங் தமிழில் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா மற்ற பிளேலிஸ்ட் மற்ற அகாடமியோட சேனல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஹிந்தியில் இருக்கலாம், கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இருக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கொஞ்சம் வந்து ஒரு ஃபாரினாக இருக்கலாம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி தமிழில் தான் கொண்டு போகிறோம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட், கிராஸ்ப். அதே மாதிரி நான் நோட்ஸும் காம்ப்ரிஹென்சிவாக கொடுத்துட்டேன். ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாக தான் இருக்குது. இது கூட நீங்கள் கொஞ்சம் வேல்யூடேஷன் பண்ணாலே உங்கள் நோட்ஸ் வந்து ரொம்ப என்ரிச்சாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாடல் கொஷின்ஸ் எடுத்து, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் வச்சு ஏதாவது ஆன்சர் பில்ட் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டியோட டெஃபினிஷன் இதுதான் அப்படின்னா நம்ம அதை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம மாற்றுறப்ப நமக்கு இன்ட்ரோடக்ஷனே நமக்கு வந்து மாறிடும். ஸோ இப்போ நான் செக்யூரிட்டிக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை மோஸ்ட்லி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ட் 3, பார்ட் 4, அடுத்த சாப்டர் 2 எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி ஒரு 10 to 12 சாப்டர்ஸ் தான் சிலபஸ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு சாப்டருக்கு ஒரு 3 to 5 பார்ட்ஸ் வரலாம். ஒரு பார்ட்டுமே நம்ம கான்ஷியஸாக 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.